Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th மேக்ஸில் exercise 2.2ல third sum பார்க்கலாம். Express the rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence write 71/33 in recurring decimal form அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1/11 இருக்கு இல்லையா, அந்த 1/11க்கு ரெக்யூரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 1/11க்கு நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்சர் வரும் இல்லையா, அதை இதில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? 1/33ல் இந்த ஆன்சரை அதில் யூஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சரை 71/33க்கு யூஸ் பண்ணி அதோட டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சம்ம செய்கிறப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் இந்த சம்ம ரீட் பண்ணிக்கிறேன். தமிழில் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 1/11 தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சுழல் தசம விரிவை காண்க. இதிலிருந்து 71/33 தசம விரிவை தருவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழில் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சம் செய்யும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ 1/11க்கு கண்டுபிடிச்சிக்கலாமா? 1/11ஓட டெசிமல் எக்ஸ்பென்ஷனை தான் நம்ம 1/33க்கு அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்னது? 11 1. சரி, 1 வந்து 11 டேபிளில் வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? 0 ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். சரிங்களா? அது என்ன கோஷன்ட்லேயே அதே மாதிரி 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போம். இப்போ 10 இதுவும் வராது. அதனால் என்ன பண்ணுவோம்? நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 0 சேர்த்துக்கணும். இப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு 100. இப்போ எத்தனை டைம்ஸ் போடலாம்? 9 டைம்ஸ் போடலாமா? 9 11 சார் 99 போடலாமா? ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ அகைன் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா இப்போயும் 10 வராது இல்லையா, 11 டேபிளில் வராது. அதனால கோஷன்ட்லேயும் ஒரு 0 ஆட் பண்ணியாச்சா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 0 நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். 100 வருது. அப்போது 11 டைம்ஸ் போட்டால் நான் 11 டேபிளில் போட்டு 9 டைம்ஸ் போடலாம். 9 11 சார் 99 போடலாம். ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். 11 டேபிளில் வராது. அதனால் இன்னொரு 0 சேர்த்து மேலேயும் கோஷன்ட்லேயும் நான் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் அகைன் நமக்கு இன்னொரு 0 இங்கே சேர்த்தோம் அப்படின்னா 9 டைம்ஸ் போட்டால் 99. இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? 0909 ரிப்பீட் ஆகுது. அப்போ இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்னது? 1/11க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்னது? 0.09 பார். ஏன்னா 09 தான் ரிப்பீட்டட் ஆகுது. அதனால நம்ம 09 போட்டு அதுக்கு மட்டும் பார் போடணும். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் 1/33க்கு யூஸ் பண்ண போகிறோம். 1/33க்கு எப்படி போடலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 11 33யா? இப்போ இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். 33 நான் பிரித்து எழுதிக்கிறேன். 3 × 33ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 × 1/11 இப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா 1 வந்து காமன், 3க்கும் காமன் 11க்கும் காமன், அப்படி தானே? அப்போ 1/33 × 1/11 எழுதலாம். ஓகேவா? இப்போ 1/3 நான் அப்படியே வச்சுட்டு 1/11க்கு இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். 0.09 பார். அந்த பார் போடாமல் நான் நம்பர் எழுதிக்கிறேன். ஸோ டாட் வச்சுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணோம். எப்படி பண்ணலாம்? 1 3 is 3, 0 பாயிண்ட், இங்கே இருக்கிற 0, 3 3s are 9, அகைன் 0, 9க்கு 3 3s are 9. இது இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 0.03030303 போயிட்டே இருக்குமா? அப்போ நம்ம 0.03ன்னு போட்டு பார் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1/33க்கு நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 1/33 பாதி சம் முடிச்சிட்டோம். 1/33க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். 0.03 பார். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? 71/33யோட ரெக்யூரிங் டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இப்போது 71/33க்கு கண்டுபிடிக்கணுமா? இது எப்படி எழுதலாம்? 71 × 1/33. நான் பிரித்து எழுதிக்கிறேன். 71/33 பிரித்து எழுதிக்கிறேன். 71 × 1 71 தானே? ஸோ 71/33 அதை தான் இப்படி நம்ம பிரித்து எழுதியிருக்கேன். எதுக்காக பிரித்து எழுதியிருக்கோம்? 1/33க்குரியதை அப்ளை பண்ணணும்ல, அதனால. ஸோ 1/33க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0.03 பாரா? ஸோ பாருக்கு பதிலாக நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பார். ஓகேங்களா? ஸோ பாருக்கு பதிலாக நான் எக்ஸட்ரா போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 4 டிஜிட் எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம்.
0.0303 ஓகேங்களா? நம்ம ஒரு 4 டிஜிட் மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 71ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 3 is 3, 1 1 3 is 3, சாரி 0, 0.0, 7ஆல் போட்டால் 7 3s are 21, 7 3s are 21, 1 2, 3 1 5 1 2 0. ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 4 டிஜிட் 1 2 3 4, 4 டிஜிட் தள்ளி 1 2 3 4. இங்கே பாயிண்ட் வராது ஓகேங்களா? 4 டிஜிட்ஸை தான் நம்ம கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 3 4, 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்போ 2.15 லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 2.15 பார் ஏன் போடுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நமக்கு அடுத்தடுத்து நம்ம இன்னும் நம்பர்ஸ் நம்ம 03 03 இன்னும் 2 நம்பர் 3 நம்பர் நம்ம சேர்த்து எடுக்கும்போது இங்கே 15 தான் வரும். 15 15 15 தான் வரும். அதனால நான் 15க்கு பார் போட்டிருக்கோம். சரியா? 2.15 பார். அப்போ 71/33க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. 1/11க்கு தசம விரிவு கண்டுபிடிச்சோம். அதை 1/33ல் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? அப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/33ல் அப்ளை பண்ணி செய்யணும். ஸோ இப்போ அதனால் அதை நம்ம பிரித்து எழுதிட்டு 1/11க்கு நம்ம கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணி செஞ்சோம். அப்போ 1/33க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்படி தானே? இதை பயன்படுத்தி 71/33க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ அதனால நம்ம 1/33 × 71ன்னு பிரித்து எழுதிட்டோம். 1/33க்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2.15 பார் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் 71/33ஓட தசம விரிவு. ஓகேங்களா? புரியுதாம்மா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.